மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம மோகன் பாபு அப்படின்ற டீம் ஐஎஃப்எஸ் சொந்தங்கள் அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா, மோகன் பாபுன்றவர் ஒரு இடம் ஒன்று விற்றுருக்கிறார். எவ்வளோக்கு விற்றுருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2,06,61,100 ரூபா அப்படின்றவங்க அவ்வளோ விலைக்கு விற்றுருக்கிறார். அவரோட வீடு 3 தளம் கொண்ட வீடு. அது ஜே மீரா அப்படின்றவங்க வேலூர், அவங்களுக்கு விற்றுருக்கிறாரு. 4/6/2024 விற்றுருக்கிறாரு. அந்த பத்திரத்தோட டீட்டெயில் தான் உங்களுக்கு நான் படிக்கிறேன் பாருங்க. காலிமனை மற்றும் காங்கிரீட் மெத்தை வீடு உள்பட சுத்த அறுதி விக்ரய பத்திரம் 2,06,61,100 ரூபா. 2024 ஆண்டு ஜூன் மாதம் 4ஆம் நாள் 4/6/2024 வேலூர் மாவட்டம், வேலூர் வட்டம், வேலூர் 63-20-01 வேலூர் டவுன், கலாஸ் தாதவ வாத்தியார் தெரு, கதவு எண் 10 வீட்டில் வசிக்கும் திரு ஜெயராமன் அவர்களின் மனைவி திருமதி ஜே மீரா அப்படின்றவங்க அந்த இடத்த மோகன் பாபுக்கிட்டேருந்து வாங்கியிருக்கிறாங்க. ஜே மீரா அப்படின்றவங்க அவங்களோட செல் நம்பர் 99-52-37-39-99 பேன் நம்பர்லாம் போட்டு இந்த இடத்த வாங்கியிருக்கிறாங்க. ஆதார் கார்டு நம்பரும் போட்டிருக்கிறாங்க அவங்களது. அதுக்கப்புறம் வேலூர் மாவட்டம், வேலூர் வட்டம், வேலூர் 63-20-08 சேன்பாக்கம் சந்தானேஸ்வரி கோவில் தெரு, கதவு எண் 3A வீட்டில் வசிக்கும் திரு கலைவாணன் அவர்களின் குமாரர் திரு கார்த்திக் கலைவாணன். கார்த்திக் என்றவருக்கு பவர் கொடுத்துருக்கிறார் நம்ம மோகன் பாபு. கார்த்திக் கலைவாணன்றவருக்கு மோகன் பாபு பவர் கொடுத்துட்டு, அவர் கார்த்திக் என்றவர் நம்ம மீரான்றவங்களுக்கு விற்றுருக்குறாங்க இந்த இடத்த. அதான் 6ஆம் மாதம் தான் இந்த இடம் வீடு விற்றுருக்குறாங்க. அதாவது சொத்தோட மதிப்பே பார்த்தீங்கன்னா 2,06,61,100 சொத்தோட மதிப்பே. பட் ஆனால் அது பத்திரத்தில் போட்டிருக்காங்க. பட் ஆனால் எவ்வளோ மார்க்கெட்டோட மதிப்பு எவ்வளோ போட்டு எவ்வளோ பணமாக கையில் கொடுத்துருக்காங்க வாங்கியிருக்காங்கன்றதுலாம் தெரியல. அதில் இந்த கார்த்திக் கலைவாணனோட செல் நம்பர் பார்த்தீங்கன்னா 9677887715 அப்படின்றது அவரோட நம்பர். அதாவது இதில் ஆகிய எனக்கு கலைவாணன், அதாவது குமாரர் திரு கார்த்திக் கலைவாணன் அவரோட குமாரன் இருக்கிறார் இல்லையா, கலைவாணனோட குமாரர் ஆகிய எனக்கு இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு அடுத்து படிக்கிற பாருங்க. ராணிப்பேட்டை மாவட்டம், அரக்கோணம் வட்டம், 63-10-02 பெருமூச்சி வெங்கடேசபுரம் பஜனை கோவில் தேர்வு, கதவு எண் 11-09 வீட்டில் வசிக்கும் திரு பி விஜயன் அவர்களின் குமாரர் திரு பி மோகன் பாபு. அதாவது ராணிப்பேட்டை மாவட்டம், அரக்கோணம் வட்டம் அப்படின்றது பெருமுச்சி வெங்கடேசபுரம் பஜனை கோவில் தெருவு, மோகன் பாபு, பி மோகன் பாபு அப்படின்றவரோட செல் நம்பர் 8870890164 அவரோட செல் நம்பர் மோகன் பாபு அவரோடது. அதுக்கப்புறம் அவரோட ஆதார் நம்பர் 79-23-23-744-136 ஆகிய இவர் கடந்த 30/5/2024 தேதியில் எனது பெயருக்கு பவர், அதாவது அட்ஜுடிகேஷன் பவர் எழுதி கொடுத்து அப்பத்திரமானது காட்பாடி சார் பதிவாளர் அலுவலகத்தில் 1 புத்தகம் 2024 புத்தகத்தில் 2024 ஆண்டு வருடத்திய 17 ஆவண எண்ணாக பதிவு செய்யப்பட்டுள்ள முன்னிலைக்கு மேற்படி பிரின்சியலின் ஜெனரல் பவர் ஏஜென்ட் என்கின்ற முறையில், அதாவது ஜெனரல் பவர் ஏஜென்ட் என்கிற முறையில் நான் சம்மதித்து எழுதி கொடுத்து காலி மனை, அதாவது மோகன் பாபு நம்ம கார்த்திக் அப்படின்றவருக்கு எழுதி கொடுத்துருக்கிறார். எப்போ கொடுத்துருக்கிறாரு? 2024 ஆண்டு 1 புத்தகத்தில் எழுதி கொடுத்துருக்கிறாரு. இப்போ தான், பட் இந்த ஆண்டு தான் கொடுத்துருக்கிறாரு. காலிமனை மற்றும் காங்கிரீட் மெத்தை வீடு உள்பட சுத்த அறுதி விக்கிரயம் பத்திரம் என்னவென்றால் அப்படின்னு சொல்லி இது பத்திரத்தோட 3வது பக்கத்தை படிக்கிறோம் பாருங்க. அது இது மேற்கண்ட சொத்தை கடந்த 3/11/2021 தேதியில் மேற்படி பிரின்ஸ்பாலின் பெயரில் சுய
சுயர்ஜிதமாய் கிரயம் பெற்று அப்பத்திரமானது காட்பாடி சார் பதிவாளர் அலுவலகத்தில் 1/11/2021 அவருடைய 9811 ஆவண எண்ணாக பதிவு செய்யப்பட்ட அது முதல் மேற்படி பிரின்சிபாலுக்கு பாத்தியப்பட்டு வருகிறது. அவ்விதமாக காத்தியப்பட்டு வரும் சொத்தை மேற்படி பிரின்சிபாலின் அவசர நிமித்தம் குடும்ப அவசிய அபிவிருத்தி செலவினங்களுக்காக வேண்டி இதில் கண்ட சொத்தை இன்று தங்களுக்கு கிரயம் கொடுக்க சம்மதித்து கிரயம் பேசி தீர்த்த 2,06,61,100 ரூபாய் எழுத்தால் 2,06,00,000 எழுத்தால் ரைட். இது 3வது பத்திரம். அடுத்தது 4வது பத்திரத்தை படிக்கணும் பாருங்க. தங்கள் கீழ்கண்ட சொத்தை கிரயம் பெறுவதற்கான வேண்டிய கரூர் வைஸ்யா பேங்க் காட்பாடி பிரான்ச் வெள்ளூர் வங்கியில் மூலம் என் பெயருக்கு வழங்கப்பட்ட பேங்கர் செக் விவரம் செக்கோடு அவங்களோட செக் நம்பரோடு சேர்த்து டேட்டு 4/6/2024 இதில் 2,06,00,000 சில்லறை பதிவு போட்டிருக்காங்க. மேற்கண்ட தொகை 2 கோடி எழுத்தாள் போட்டிருக்கிறாங்க, என்னால் போட்டிருக்காங்க. முழுவதும் எனக்கு பாக்கி இல்லாமல் சேர்த்து விட்டபடியால் சொத்து விவரத்தில் கண்ட சொத்தை நான் இன்று தங்களுக்கு கிரயம் செய்து கொடுத்து சொத்தை நான் இன்றே தங்களின் கிரயம் செய்து கொடுத்து விட்டேன். தங்களும் சுவாதீனம் ஏற்றுக்கொண்டீர்கள் அப்படின்ட்டு 4வது பத்திரத்தை முடிச்சிருக்கிறாங்க. 4வது பத்திரத்தை விட்டு 5வது பத்திரம் 5வது பக்கத்தை நாம் 5வது பக்கம் காணும். அதுக்கப்புறம் விட்டு 8, 9 தான் எங்களுக்கு கிடச்சிருக்குது. அந்த 8, 9 ரொம்ப அதான் ரொம்ப ஸ்கேன் பண்ணதெல்லாம் ஒன்றும் அந்தளவுக்கு படிக்க முடியல. இது இவர் யாருன்னு கேட்டிங்கன்னா மோகன், அதே மோகன்ற ஒரு அட்வொகேட் தான் இது ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருக்குறாரு அவங்களுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா மொத்தம் இந்த சொத்தோட விவரம் 3 மாடி சுற்றி காம்பவுண்டு, கிணறு, 4 அடி காலம் போட்டது, இந்த டீட்டெயிலாம் காலி மணியோட 1,41,00,000 சில்லறை போட்டிருக்குறாங்க. அப்புறம் 65 லட்சம் ரூபாய் தான் இந்த மொட்டை மாடி மொத்தமாக சேர்த்து 2 கோடி ரூபாய்க்கு அந்த கிரயம் பேசி முடிச்சிருக்கிறாங்க. இது ஏன் இந்த டீட்டெயில் நம்ம மக்களுக்கு இதை சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மோகன் பாபு பவர் 2024 தமிழ்நாட்டில் தான் இருந்திருக்கிறாரு. 2024 தமிழ்நாட்டில் தான் இருக்கிறாரு. தமிழ்நாட்டில் இருந்து தான் நமக்கு இந்த அவருக்கு கார்த்திக் அப்படின்ற ஒரு கலைவாணன் கார்த்திக் அப்படின்றவர் இருக்காரு இல்லையா, அவருக்கு பவர் கொடுத்துருக்குறாரு. கலைவாணன் யாருன்றது நமக்கு தெரியாது. மோகன் பாபு டீமில் நாம் இன்வெஸ்ட்மெண்ட்டு 50 லட்ச ரூபா பண்ணியிருக்கிறோம். என்னோடய ஏஜென்ட் மூலமாக பண்ணியிருக்கிறோம் இல்லையா. அவருக்கு இன்னும் எனக்கும் பணம் சேரல. ஆனால் இது எந்த ஏஜென்ட் மூலமே அந்த பணத்தை விற்றுருக்குறாங்க. அப்புறம் நீங்கள் இந்த வீடியோவில் முதல்லையே பார்த்தீங்கன்னா லட்சுமி நாராயணனோட ஒரு பேன் கார்டு இருக்குது. லட்சுமி நாராயண சுந்தரம் அப்படின்ற பேன் கார்டு. அவர் என்ன பண்ணியிருக்காரு, அவரோட டீட்டெயில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் அக்கௌண்ட்மெண்ட் ஜெட் அப்படின்னு ஏதோ ஒன்று இருக்குது, இங்கிலீஷில் தான் இருக்குது. அப்புறம் 2021-22 இவர் மொத்தம் டோட்டல் லாஸ் பண்ணியிருக்குது 32,45,83,449 ரூபாய் இவர் லாஸ் பண்ணியிருக்கிறாரு பொதுமக்களோட பணத்தை. 2021-22 இவரோட பேன் கார்டு வச்சு அந்த இன்கம் டேக்ஸ் சர்டிஃபிகேட் வச்சு இதை ஒரு நண்பர் எடுத்து கொடுத்துருக்குறாரு. இந்த டீட்டெயிலாம் பெரும்பாலும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குமோ தெரிஞ்சிருக்காதோ தெரியல. 2020-21 எடுத்துருக்கிறேன். நான் உங்களுக்கு இந்த சர்டிஃபிகேட்டோட உங்களுக்கு இதை யூடியூப்பில் அப்லோட் பண்ணி உங்களுக்கு விடுறேன். நம்ம மோகன் பாபு டீமில் ஆல்ரெடி போன மாதம் உங்களுக்கு பல கோடி பணம் கைமாறி இருக்குது, விற்றுருக்குறாங்க. அந்த டீமில் அந்த ஏஜென்ட் மூலமாக இந்த கார்த்திக் என்றவர் யாருன்றது தெரியல. அவருக்கு கார்த்திக் என்றவருக்கு பணம் போயிருக்குது. அவர் தான் பவர் வாங்கியிருக்கிறாரு. அவர்கிட்டருந்து வாங்கி அது எவ்வளோ மக்கள்கிட்ட எவ்வளோ ஏழப்பட்ட மக்களுக்கு அந்த பணத்தை செட்டில்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்கன்றது தெரியல. இது ஆல்ரெடி அது வீடோட வயசுன்னு போட்டிருக்கிறாங்க இல்லையா, அது 10 வருஷத்தோட வீடுன்னு போட்டிருக்கிறாங்க. ஆனால் இந்த பொதுமக்கள்கிட்ட இந்த பணத்தை சம்பாதிச்சுதா அதுலேருந்து கொள்ளையடிச்சு அந்த பணத்தில் தான் போட்டிருக்காங்களான்னு தெரில. மோகன் பாபு ஆல்ரெடி தமிழ்நாட்டில் தான் இருக்கிறாரு. 2024 அவர் கார்த்திக்கு பவர் கொடுத்துருக்கிறாரு. எப்படி பவர் கொடுத்துருப்பாரு, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அதுக்கப்புறம் லட்சுமி நாராயணன் கிட்டேருந்து இந்த பணத்தெல்லாம் நீங்கள் ரொம்ப ஜீரோவாகிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம்
எங்களோட அக்கௌண்ட்டில் ஜீரோவாகி போச்சு. ஆல்ரெடி லட்சுமி நாராயணே ஜீரோவாகி தான் வச்சுருக்கிறார் 2021, 22. அந்த வீடியோவும் அந்த டீட்டெயிலாம் உங்களுக்கு நான் போடுறேன், நீங்கள் பாருங்கள். நன்றிங்க.